செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ 15 to 29 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 to 10% வந்துட்டு ஆயிருக்கு. ஓகே, தென் 25 to 29 பார்த்தோம் அப்படின்னா 12, அதாவது 12 to 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க 25 to 29ல 29 பாக்குறப்ப 1983ல இருந்து 2023க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இது ஒண்ணு மட்டும் தான் என்னது நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ட் வர்சனிங் சேலஞ்ச். ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் வந்துட்டு நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது நம்மளுக்கு ஓவராலா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப்ல அவங்க லொகேட் ஆயிருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் த ஜாப், ஓகே, வேஜஸ் வாட் தே ரிசீவ், இதெல்லாம் பார்க்குறப்ப அது போதுமான ஜாப்ல வந்துட்டு இல்லை. ரைட். ஸோ வெரி மினிமம் லைக் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் கிடையாது. ஸோ மினிமம் வேஜஸ்ல தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. ரைட். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு டிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க, இல்லை லைக் டெலிவரி பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியர்லி 1 crore கிட்ட வந்துட்டு அதில் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ஆனா அவங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? ரைட், வெரி மினிமல். ரைட். ஸோ பட் தே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் லைக் கம்ப்ளீட்டட் கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா? ஸோ கிராஜுவேஷன் முடிச்சவங்களா தான் அதில் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு டிகிரிக்கு ஏற்ற மாதிரியான சேலரி கிடைக்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஜாப் என்விரான்மெண்ட்ல இந்தியாவில் இருக்கு. ஓகே, அது இல்லாம நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பையும் சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப, ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல வி இன்க்ளூட் பர்சன்ஸ் ஹூ ஆர் அண்டர் ரெஸ்டிங் பீரியட். அதாவது ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆவாங்க பாத்தீங்களா? ஸோ அதுக்காக பிரேக்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. ஓகே, இல்ல ட்ரைனிங் போறவங்க அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்குள்ள வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் பார்ஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களையும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். ஸோ சம்டைம்ஸ் இதனாலே என்ன ஆகும், நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது ஜாஸ்தியா தெரியும். பட் ஆக்சுவலா அதுல இருக்கிறவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்துட்டு ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படின்றதையும் அதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா ஜாப்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லாதது. ஓகே, ஸோ நம்ம என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரைனிங்கும் இல்லாம, எஜுகேஷன்லயும் இல்லாம, ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்லயே இல்லாம இருக்கிற பர்சன்ஸை நீட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல they calling them as NEET. Okay, youth who are not in employment, education, training. இப்ப நம்ம சொல்றோம்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப இதுல இருக்கிறவங்களையே சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், எஜுகேஷன் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களே சம்டைம்ஸ் ஆட் பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி இல்லாம சம்டைம்ஸ் இப்ப நீட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, கேட் எக்ஸாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல. ஓகேவா? ஸோ அப்படி ஆட் பண்ணாம அவங்களும் இல்லாம இந்த எந்த கேட்டகரியிலையுமே இல்லாம வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் நம்மளுக்கான கன்சர்ன் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் யூத்ல அரௌண்ட் 25% வேர் கன்சிடர்ட் அஸ் நீட் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஹோல் பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன்ல 25% வந்துட்டு இந்த நீட் கேட்டகரியில இருக்காங்க. மீன்ஸ் தே ஆர் நாட் இன் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங். ஓகே, வேலை இல்லாம இருக்காங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9.2 crore பீப்புள் வந்துட்டு அந்த செக்டர்ல இருக்காங்க, அந்த நீட்ல வந்துட்டு இருக்காங்க வேலை இல்லாம. ஸோ இவங்க தான் நம்மளோட கன்சர்ன். ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப் வந்துட்டு வளர்ந்து வர்றப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு டீமோகிராஃபிக் சேலஞ்சா மாறுவாங்க அப்படிங்கறதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வைஷ்ய தெக்ரி போவோம். ஓகே ரைட். ஸோ வைஷ்ய தெக்ரி, okay, so it is a hillock located in Madhya Pradesh near Ujjaini. Okay, so recent excavations were started in this mound. ஓகேங்களா? தெக்ரி அப்படின்னா ஹில்லாக், வைஷ்யா அப்படின்னா லைக் சத்ரியா, வைஷ்யா, ஸோ மெர்ச்சன்ட்ஸ் குரூப்பை வந்துட்டு டினோட் பண்றதா அந்த வைஷ்யா அப்படிங்கிறது. ஓகே ரைட். ஸோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உஜ்ஜயினி கிட்டக்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் உஜ்ஜயினி இட் இஸ் லொகேட்டட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ஷிப்ரா ரிவர். அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உஜ்ஜயினி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் சிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப அது நியர் என்ன ரிவர் இருக்குது, ஷிப்ரா ரிவர். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இம்பார்ட்டன்ட் சிட்டி பக்கத்துல நம்மளுக்கு என்ன ரிவர் இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே ரைட். இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மவுண்ட் பார்க்குறோம் இல்லையா, அந்த டெக்ரி மவுண்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 100 feet ஹை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மத்திய பிரதேஷ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டூப்பா எதுன்னு கேட்டீங்கன்னா சாஞ்சி ஸ்டூப்பா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் லொகேட்டட் அட் சாஞ்சி. ஓகேங்களா?
ஸோ சாஞ்சி ஸ்டூபா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூபா. இட் இஸ் நோன் அஸ் கிரேட் ஸ்டூபா. ஓகே, ஸோ கிரேட் ஸ்டூபா எங்க லொகேட் ஆயிருக்கு? சாஞ்சில, ஆர் இட் இஸ் நோன் அஸ் சாஞ்சி ஸ்டூபா. ஓகேங்களா, ரைட். அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 54 ஃபீட் இருக்குது. ஓகேவா, பட் இதோட ஹைட் எவ்வளவு சொல்றாங்க? 100 ஃபீட் அப்படின்றாங்க. ஓகே, ரைட். ஸோ 54 ஃபீட், பட் இதோட ஃபீட் ஹைட்ன்ற ரொம்ப ஹைன்றப்ப, ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்டூபாஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இது ஹைட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். தென் இது போக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் அபார்ட் ஃப்ரம் தட் வி ஃபவுண்ட் காயின்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த காயின்ஸ்ல வந்துட்டு மௌரியன் எம்பையருடைய சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி பஞ்ச்டு காயின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அப்ப 2 இருக்கு. ஒன் என்னது? ஸ்டூபா வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக மௌரியன் எம்பையருடைய காயின்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன எவிடன்ஸ் கொண்டு வரலாம்? ஸோ இந்த ஸ்டூபா வந்துட்டு மேபி பில்ட் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் மௌரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ மௌரியன் பீரியட்ல வந்துட்டு இது உருவானது அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வரலாம். ரைட். ஸோ அப்ப அதுவும் அது கூட வேற என்ன வந்துட்டு அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஸ்டில் வி டிடன்ட் ஃபைண்ட் த ஸ்டூபா. ஸ்டூபாவை எக்ஸ்கவேட் பண்ணி அதுல வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்து அதை இன்னும் நம்ம எடுத்து படிக்கல. ஓகேங்களா, ரைட். ஸோ அதெல்லாம் லேட்டரா தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அசம்ஷன். ஸோ அசோகா வந்துட்டு ஹவ் ஆல்ரெடி பின் டு திஸ் உஜ்ஜைன். ஓகேங்களா, ரைட். ஸோ உஜ்ஜைன் போறப்ப இந்த வழியா தான் அவர் போறாரு. ஓகேங்களா, ஸோ அப்ப அசோகா ஏன் உஜ்ஜைனுக்கு போனாரு? ஓகே, ஸோ அசோகா டியூரிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் ரீன். ஓகேங்களா, பிந்துசாரா வந்துட்டு அசோகாவோட ஃபாதர். ஓகேங்களா, ஸோ வென் ஹி வாஸ் ரீனிங், அவர் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர் என்ன பண்றாரு? அசோகாவை வந்துட்டு வைஸ்ராயா ஹி சென்ட் ஹிம் டு அவந்தி. ஓகேங்களா, ரைட். ஸோ வைஸ்ராயா அவந்திக்கு அனுப்புறாரு. அவந்தியோட கேபிட்டல் எது அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா உஜ்ஜைன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? உஜ்ஜைன். உஜ்ஜைன் வந்துட்டு எதோட கேபிட்டல்? அவந்தியோடைய கேபிட்டல். ஸோ அவந்தியோடைய வைஸ்ராயா யார் போறாங்க? அசோகா போறாரு. யார் அனுப்புறாங்க? பிந்துசாரா அனுப்புறாரு. ஓகேங்களா, ரைட். ஸோ ஹிஸ்டாரியன் லஹிரி என்ன சொல்றாரு அப்படின்னா அரௌண்ட் 282 BCE அசோகா ரீச் திஸ் பிளேஸ். ஸோ இங்க வந்துட்டு போறாரு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ அசோகாவோட ரூலிங் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 260ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதாவது அசோகா வந்துட்டு எம்பரரா ஆனது. ஓகேங்களா, 260 BCEல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இது வந்துட்டு 280ன்றப்ப, ஸோ பிஃபோர் தட், ஸோ அவரோட ஃபாதர் ரூலிங் அப்பயே இவர் போயிருக்காரு. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா, ஸோ ஹி ஸ்டேட் இன் விதிஷா, பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல வந்துட்டு அவர் ஸ்டே பண்றாரு. அண்ட் தேர் ஹி மெட் ஹிஸ் வைஃப். ஓகேங்களா, ரைட். ஸோ தேவியை வந்துட்டு மீட் பண்றாங்க. தென் லேட்டர் தே காட் மேரிட். ஓகே, ஸோ அந்த ஹில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹில் வந்துட்டு வைசியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ வைசியாங்கிறது இட் இஸ் டினோட்டிங் தேவி அப்படின்ட்டு ஒரு நேம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு ரீசன். ஓகே, ரைட். ஸோ அந்த தேவியுடைய அந்த இடக்கிட்டக்கா அவங்க மேரேஜ் நடந்துச்சுன்றதுனால, ஸோ தேவி வந்துட்டு பிலாங்ஸ் டு வைசியா குரூப். ஓகேங்களா, ஸோ ஷி பிலாங்ஸ் டு திஸ் மர்ச்சன்ட் குரூப். அண்ட் அந்த மர்ச்சன்ட்ஸ் குரூப் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி இந்த ஸ்டூப்பா வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஹில்லுக்கு பேரு வைசியா திக்ரி அப்படின்னு பேரு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அங்க இருக்க எவிடன்சஸ் வச்சு மேபி நம்மளுக்கு இந்த பில்டிங் வந்துட்டு இட் மைட் பி பார்ட் ஆஃப் லேர்னிங் சென்டரா கூட இருந்திருக்கலாம். இல்ல ஸ்டூப்பா வந்துட்டு ஒரு லேர்னிங் சென்டரா இருந்திருக்கலாம். எப்ப ஸ்டூப்பா வந்துட்டு சிங்கிளா இருக்காது. ஓகேங்களா, ஸோ அலாங் வித் காம்ப்ளெக்ஸ் வில் பி தேர். ஓகேங்களா, ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு லேர்னிங் சென்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். இது இல்லாம இன்னும் சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தேர் மைட் பி எ பிரிசன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டில் வி டோன்ட் நோ. பட் இந்த ஸ்டூப்பா அப்படிங்கிறது உள்ள இருக்கு. ஓகேங்களா, எங்க லொகேட் ஆயிருக்குன்னா இந்த வைசிய திக்ரியில இருக்கு. ஸோ அசோகாக வந்திருக்கிறாரு. ஸோ உஜ்ஜைனுக்கு வந்து உஜ்ஜைன்ல வந்துட்டு வைஸ்ராயா இருக்காரு. உஜ்ஜைன் அவந்தியோட கேபிட்டல். இது எல்லாமே பிரின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ உஜ்ஜைன் பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் சிட்டி. ஓகே, ஸோ உஜ்ஜைன் வந்துட்டு ஆல்சோ கால்டு உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ உஜ்ஜயினி இஸ் பார்ட் ஆஃப் அவந்தி, கேபிட்டல் ஆஃப் அவந்தி. அவந்தி இஸ் ஒன் ஆஃப் த 16 மகாஜனபதாஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ மகாஜனபதாஸ் அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எது? அவந்தி, அதோட கேபிட்டல் உஜ்ஜைன். ஓகே, ரைட். ஸோ இங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அது சென்டரா வந்துட்டு நம்மளுக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா, அண்ட் கரண்ட்லி யூ சி அங்க வந்து மகாகாளேஸ்வர் டெம்பிள் வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. எங்க? உஜ்ஜயினில. ஓகேங்களா, ஸோ மகாகாளேஸ்வர் டெம்பிள். அண்ட் அந்த மகாகாளேஸ்வர் டெம்பிள் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த 12 ஜோதிர்லிங்காஸ்.
ஓகேங்களா ரைட். ஸோ வி ஹேவ் 12 ஜோதிர்லிங்காஸ். அதுல ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்கா வந்துட்டு உஜ்ஜயினில வந்துட்டு இருக்கு. அதுதான் மகாகாளேஸ்வர். ஓகே. ஸோ இந்த சிவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவனுக்கு வந்துட்டு ஃபேஸ்லாம் வச்சிருப்பாங்க. லைக் மீசை இந்த மாதிரிலாம் வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா ரைட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் 4 கும்பமேளாஸ். ஓகே, கும்பமேளாங்கிறது 4 இடத்துல தான் நடக்கும் நம்மளுக்கு. அந்த 4 இடங்கள்ல ஒன் ஆஃப் த பிளேஸ் எது நம்மளுக்கு? உஜ்ஜைன். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் 3 பிளேசஸ் எது அப்படின்னா பிரயாக்ராஜ், ஹரித்வார் அண்ட் நாசிக். Okay, so Nashik is located in Maharashtra, Haridwar is located in Uttarakhand, and Prayagraj is located in Uttar Pradesh. ஓகேங்களா ரைட். ஸோ 4 பிளேசஸ் வந்துட்டு கும்பமேளா நடக்கும். அந்த 4 பிளேசஸ்ல ஒன் ஆஃப் த பிளேஸ் உஜ்ஜயினி. ஓகே. Then apart from that, it acted as a trade link. Okay. So you have Bharuch. இங்க பாத்தீங்க அப்படின்னா you have பாடலிபுத்ரா. பாடலிபுத்ரா அப்படிங்கிறது பாட்னா. இப்ப நம்ம கரண்டா பீகார்ல பாட்னா சொல்றோம் இல்லையா, அதோடைய ஓல்டர் நேம் தான் என்னது? பாடலிபுத்ரா. ஓகேங்களா. ஸோ பாடலிபுத்ராவும் பரூச் பாத்தீங்கன்னா பரூச் ஆக்சுவல் லொகேட்டட் இன் குஜராத், சொப்பாரா இஸ் லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா. ஸோ இந்த ரீஜன்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கு த ரூட் வென்ட் த்ரூ உஜ்ஜைன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ரைட். ஸோ உஜ்ஜைன் வந்துட்டு கனெக்டட் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. ஓகே. ஸோ இட் வாஸ் அ மேஜர் ட்ரேட் லிங்க் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்டா அபவுட் வைஷ்ய டிகிரி. ரைட்டா. ஸோ இதோட ஹைட் பார்த்துருக்குறோம். ஓகே. தென் அசோகா வந்துட்டு விசிட் பண்ணதை பார்த்தோம். ஓகே. தென் உஜ்ஜைனுடைய ஒரு கேபிட்டலா உஜ்ஜைன் வந்துட்டு எப்படி இருக்கு? 16 மகாஜனபதாஸ். அப்ப எத்தனை மகாஜனபதாஸ் இருக்கு? 16 மகாஜனபதாஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மகாஜனபதா பேர் என்னது? அவந்தி. அவந்தியோட கேபிட்டல் உஜ்ஜயினி. ஓகேங்களா, ஆர் உஜ்ஜைன். ஓகே. அதே மாதிரி கும்பமேளா 4 கும்பமேளா இருக்குது. ஸோ 1 அட் உஜ்ஜைன், அப்புறம் மீதி 3 என்னது? பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக். ஓகேங்களா. ஸோ இது 4 வந்துட்டு நம்மளுக்கு கும்பமேளா நடக்கக்கூடிய இடம். ஓகே. நெக்ஸ்ட் பிரஸ் நோட் 3. ஸோ இட் இஸ் ரிலீஸ்டு பை கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த பிரஸ் நோட் 3 அப்படிங்கிறது. ஓகே ரைட். ஸோ பிரஸ் நோட் 3 இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னா இந்த பிரஸ் நோட் 3 வாஸ் ரிலீஸ்ட் இன் 2020. ஓகேங்களா. அந்த 2020ல ரிலீஸ் பண்ண இந்த பிரஸ் நோட் 3ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ 2026ல. ஓகே. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ வாட் இஸ் பிரஸ் நோட் 3. ஓகே. ஸோ பிரஸ் நோட் 3 அப்படிங்கிறது எஃப்டிஐ பாலிசியில வி பாட் அ சேஞ்ச். ஓகேங்களா. இன் ஏப்ரல் 2020 அதுதான் இந்த பிரஸ் நோட் 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ரைட். ஸோ 2020 நம்மளுக்கு என்ன நடக்குது? 2020ல என்னாச்சு? கோவிட் வந்துருச்சு. ரைட்டா. ஓகே. ஸோ இந்த கோவிட் வர்றப்ப லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வில் பிகம் டிஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரன் ஆகாது பிகாஸ் கம்ப்ளீட் லாக்டவுன் வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த பீரியட் வர ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணிடுறாங்க? இந்த பிரஸ் நோட் 3ங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிரஸ் நோட் 3ல பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் எஃப்டிஐ ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் எஃப்டிஐங்கிறது என்னது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? அப்படியே அமௌண்ட் கொண்டு வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா லைக் நீங்க வந்துட்டு இந்த பாண்ட் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம டைரக்டா ஃபண்டை இன்வெஸ்ட் பண்றதுதான் எஃப்டிஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட் இது ஷேர்லாம் எதுவுமே இல்லாம டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா எந்த கண்ட்ரினாலும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வி ஹேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா ஃபார் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இந்த 2 கண்ட்ரிஸ் மட்டும் எஃப்டிஐல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரூட்ல தே காண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. தே ஹேவ் டு கோ த்ரூ கவர்மெண்ட் ரூட். கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா they need to submit an application to the government. அப்புறம் கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேயா இல்லையான்றத கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எஃப்டிஐ வந்துட்டு வருதா இல்லையாங்கிறது டிசைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் கவர்மெண்ட் ரிஜெக்ட்ஸ் ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா. ரிஜெக்ட் பண்ணதான். ஓகே. ஸோ இந்த 2020ல என்ன பண்றாங்கன்னா they extended it to all the land bordering countries of India. ஓகே. ஸோ land bordering countries நம்மளுக்கு வேற என்னெல்லாம் வருது? பாகிஸ்தான், பங்களாதேஷ் இல்லாம சைனா, மியான்மர், நேபாள், பூட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து வந்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க.
ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிரஸ் நோட் 3. ஓகே ரைட். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு அதே மாதிரியே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருது. ஸோ இதுல இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஹூஎவர் வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் எஃப்டிஐ தே நீட் டு கோ டு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் குடுத்தா மட்டும் தான் சப்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். அப்ப இது வந்துட்டு இட் வாஸ் தேர் ஃபார் அ லாட் ஆஃப் டைம். ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டு புரொடெக்ட் த இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இப்ப இமேஜின் நீங்க வந்துட்டு எஃப்டிஐ வந்துட்டு யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல அதிகமான ஃபண்ட் கொடுத்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டா ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு கோவிட் நடந்துட்டு இருக்கிறப்ப கம்பெனிஸ் வந்துட்டு லாசஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வேற கம்பெனி அந்த அந்த கம்பெனியோட லாஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ரைட்டா? ஸோ இதுல இருந்து அந்த நம்ம இந்தியன் கம்பெனிஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் brought திஸ் மெஷர். ஓகேவா? ஓகே. அண்ட் இட் இஸ் நாட் ரெஸ்பான்ஸ் டு கால்வான் கிளாஷ். ஓகேங்களா? ஸோ கால்வான் வாலியில வந்துட்டு தெர் வாஸ் அ காம்பேட் பிட்வீன் இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் சைனீஸ் ஆர்மி. ஓகேங்களா? ரைட். அந்த இடத்துல சைனீஸ் சோல்ஜர்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்குள்ள வந்துட்டு பிரச்சனை ஆயிருது. ஸோ சைனீஸ் சோல்ஜர் மூவ்ட் இன்டு இந்தியன் டெரிட்டரி. ஓகேங்களா? பார்டர் கிராஸ் பண்ணி வராங்க. அப்ப வந்துட்டு ஒரு கைகலப்பு தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நோ ஆர்ம்ஸ் நத்திங். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபைட்டிங்லயே வந்துட்டு லாட் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் லாஸ் தேர் லைஃப். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மெஷர்ஸ்ல இது நம்ம எடுக்க கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம். ஓகே. தட் இஸ் த டிஃபரன்ஸ் வி ஷுட் நோ. ஓகே. பட் இந்த விஷயத்தினால என்ன ஆயிருச்சு? வி கன்டினியூட் இட். ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டோம். நம்ம திரும்பவும் அத ரிவோக் பண்ணவே இல்ல. ஓகேவா? 2026ல என்ன பண்ணியிருக்காங்க? இப்ப என்ன சேஞ்ச் அப்டின்னா, ஸோ இந்த ரூட் சொல்றோம் இல்லையா? அந்த ஆட்டோமேட்டிக் ரூட்ல கொண்டு வர்றதுக்கு, ஒன்லி இஃப் இந்த லேண்ட் பார்டர் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய கம்பெனிஸ், இஃப் தே ஹேவ் லெஸ் தேன் 10% ஷேர். சரிங்களா? அதாவது இப்ப நம்மளுக்கு பூட்டான்ல ஒரு கம்பெனி இருக்கு. ங்களா? அந்த கம்பெனி ஃபாரின் பிரான்ச் கூட வச்சிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனில கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஷேர் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அந்த இன்னொரு கம்பெனி வந்துட்டு லெட் அஸ் டேக் இட் இஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த சிங்கப்பூர் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியால வருதா? வரல. ஆனா, பூட்டான் வந்துட்டு லேண்ட் பார்டரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியால வருது. இப்ப பூட்டான்ல இருக்கிறவங்க இஃப் தே ஹேட் ஷேர் ஓகேங்களா? ஷேர் வந்துட்டு இஃப் தே ஹேட் இன் சிங்கப்பூர் கம்பெனி ஓகேங்களா? இப்ப அவங்களும் என்ன பண்ணி ஆகணும்? ஆட்டோமேட்டிக் ரூட்ல வர முடியாது. கவர்ன்மெண்ட் ரூட்ல தான் வரணும். பிகாஸ் தே ஹேவ் ஓனர்ஷிப். ஓகேங்களா? ரைட். நாட் ஜஸ்ட் ஷேர் ஓனர்ஷிப் இருக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்ப ஓனர்ஷிப் வந்துட்டு பூட்டான்ல இருக்கிறவங்க கிட்டக்க இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்தியன் கவர்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக் ரூட்ல வராம கவர்மெண்ட் ரூட்ல தான் வந்தாகணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப இப்படின்றப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? ஃபாரின் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த கம்பெனிஸ் ஈவன் இஃப் தே ஹேவ் மினிமம் ஷேர் ஓகேங்களா? ஈவன் மினிமம் ஓனர்ஷிப் வந்துட்டு நம்ம லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருந்திருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக் ரூட்ல அவங்க வர முடியாது. ஓகே. ஒரு சிங்கப்பூர் கம்பெனி 90% இட் இஸ் ஓன்டு பை த சிங்கப்பூர் கம்பெனி தான். ஓகேங்களா? பட் 10% சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? 10% சைனீஸ் ஷேர் இருக்கு. இல்ல ஒரு 5% சைனீஸ் ஷேர் இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? அவங்களால ஆட்டோமேட்டிக் ரூட்ல வர முடியாது. ஓகே. இப்ப கவர்ன்மெண்ட் ரூட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக் ரூட்டா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக் ரூட்னா இட் வில் பி வெரி குவிக்கர். ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் ரூட்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகே. பிகாஸ் தே நீட் டு டூ த ஸ்க்ரூட்டினி. அதுக்கப்புறமா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அவங்க பார்த்துட்டு தே வில் வெரிஃபை அண்ட் தே நீட் டு கிவ் த கிளியரன்ஸ். ஓகே. சோ இட் வில் டேக் வெரி லாங் டைம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப ஸோ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் டக்கு டக்கு நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால, ஸோ கன்சிடரிங் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ரிலாக்சேஷன் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த மாரி மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இருக்கக்கூடிய கம்பெனிஸ் 10% ஷேர் மட்டும் இஃப் இட் இஸ் ஃப்ரம் த நியர்பை பார்டரிங் கண்ட்ரீஸ் இட் இஸ் அலோவ்டு. ஓகேங்களா? அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். ஓகேவா? அதாவது சிங்கப்பூர்ல இப்ப இருக்கிற அதே கம்பெனி ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனில 10% கீழ இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் இந்த லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும், நம்ம என்ன பண்ண போறோம்? அலோவ் பண்ண போறோம். ஓகே. எந்த ரூட்ல? ஆட்டோமேட்டிக் ரூட்ல. அப்ப 10%க்கு மேல ஓனர்ஷிப் வந்துட்டு இந்த லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஜாஸ்தியா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கவர்ன்மெண்ட் ரூட்ல தான் போயாகணும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்ப கொண்டு வந்த சேஞ்ச். ரைட்டா? ஸோ வி ஹேவ் ஆட்டோமேட்டிக் ரூட், கவர்ன்மெண்ட் ரூட். ஓகே. லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். தே ஒன்லி ஹேவ் டு மூவ் த்ரூ கவர்ன்மெண்ட் ரூட். ஓகே. ஸோ அதில் 100% ஓனர்ஷிப் இருக்கிறதெல்லாம் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரில இருக்கு. அங்கேயே லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஃபாரின் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லயுமே இவங்களோட ஷேர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? ஆட்டோமேட்டிக் ரூட்ல தான் வந்தாகணும். ஓகேவா? இப்போ இதை தான் என்ன பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் பண்ணி
ஃபாரின்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல, அதாவது அபார்ட் ஃப்ரம் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ்ல 10%க்கு கீழ மட்டும் இந்த லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஷேர் இருந்துச்சு அப்படின்னா, தே கேன் கம் த்ரூ ஆட்டோமேட்டிக் ரூட். தே டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ கவர்ன்மெண்ட் ரூட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? Okay, certain investments could come through the automatic route if the concerned entity has less than 10% beneficial ownership from a land border country. Okay, so 10% less than ownership இருந்துச்சுன்னா they can come through automatic route. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறது. அப்போ ப்ரெஸ் நோட் 3 அப்படிங்கிறது எது ரிலேட்டட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், ஓகேங்களா? அண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ் ரிலேட்டட். ஓகே, ஸோ பார்டரிங் கண்ட்ரீஸை மட்டும் இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இயர்லியர் it is restricted only to Pakistan and Bangladesh. Okay, 2020 it is extended. Okay, next GMO. Actually news is about non GMO. ஓகேங்களா? பட் அதுல GMO ன்னு வருது இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு GMO ன்னு என்ன தெரியணுன்றதுக்காக அது கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் launched India's first indigenous non GMO high expansion popcorn maize hybrid seed. Okay, so he released a seed. Okay, என்ன சீடு? பாப்கார்ன் சீடு. ஓகேங்களா? ரைட். ஸோ பாப்கார்ன் எதுல இருந்து வருது நம்மளுக்கு? மெய்ஸ்ல இருந்து வருது. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ யூஷுவல் மெய்ஸை விட நீங்க நம்ம இப்ப நீங்க வந்துட்டு மால் போறீங்க, ரைட்டா? மால்ல இருக்க பாப்கார்ன்ல எப்படி இருக்கு? நல்லா பெருசு பெருசா இருக்கு. அட் த சேம் டைம் ரோட்ல வந்துட்டு விற்கக்கூடிய பாப்கார்ன் ஷாப்ஸ் சும்மா ரோட்ல தள்ளுவண்டி மேல போட்டுப்பாங்களா, அதுல இருக்க பாப்கார்ன் பாருங்க சைஸ் எப்படி இருக்கும்? ரைட், சின்னதா இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ நீங்க when you have a choice to prefer between these two popcorns, நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? பெருசா இருக்கிற பாப்கார்னா சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது கமர்ஷியலி இட் ஹேஸ் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்த கமர்ஷியல் பாப்கார்ன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு we are buying genetic seeds. ஓகேங்களா? ஆர் லைக் hybrid seeds we are buying from foreign nations. Okay, so we are usually importing high expansion popcorn seeds. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்றதுனால import duty like we need to pay a lot, right? ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம்? we ourselves created own indigenous this high expansion popcorn. ஓகேங்களா? அதுக்கான சீடு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சீடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்மளே விதைச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் ஆஃப் பாப்கார்ன்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ரொமோட்டிங் ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, இதை நம்ம என்னது ஹைபிரிடா வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்ப இதுல ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா? ரைட். ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணாம வெறும் ப்ரீடிங் செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இப்போ ஒரு 10 கிராப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? 10 சீட்ஸ் நீங்க போடுறீங்க. இந்த 10 சீட்ஸ்ல ஒரு 4 சீட்ல இருந்து வளர்ந்த கிராப் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பாப்கார்ன் தருது. இப்போ என்ன பண்ணுவோம்? அந்த 4 பாப்கார்ன் சீட்ஸை மட்டும் தனியா அந்த பிளான்ட் எடுத்துப்போம். அந்த பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய சீட்ஸை மட்டும் என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அதுல இருந்து வர சீட்ஸை வச்சு ஒரு 10 இது கல்டிவேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அதுல என்ன ஆகும் உங்களுக்கு? திரும்பவும் அதுல வந்து ரிசசிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அதுல ஒரு 5, 6 வந்துட்டு நல்லா பெருசு பெருசா பாப்கார்ன் கொடுக்கும். திரும்பவும் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி வைப்போம். திரும்பவும் அதையே என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து கிடைச்ச சீட்ஸை வந்துட்டு போடும். இது வந்துட்டு ப்ரீடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் யூஆர் பிக்கிங் த ஹை குவாலிட்டி சீட்ஸ். அதை வச்சு திரும்பவும் நம்ம ப்ரீட் பண்ணி கொண்டு வர்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை வந்துட்டு ப்ரீடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கிராப் வெரைட்டி இட் இஸ் brought only through non-GMO method, means in the breeding method. ஓகேங்களா? ரைட். அப்ப GMOனா என்னது? ஓகேங்களா? ஸோ GMO means genetically modified organisms. இந்த இடத்துல genetically modified crop. ஓகேங்களா? ஓகே, ஸோ we have DNA structures and everything. ஓகேங்களா? ஸோ DNA இருக்கு. இந்த டிஎன்ஏவை நீங்களே ஏதாவது என்சைம்ஸ் வச்சு எடிட் பண்ணி கட் பண்ணி அதனால ஒரு சீடு வந்துட்டு உருவாகி அதுல ஒரு டிசையர்டு கேரக்டர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? நம்ம ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி GM கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிசம் இருந்தா ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் யூ வாண்ட் டொமேட்டோ. ஓகேங்களா? ரைட். டொமேட்டோ வந்துட்டு நல்லா பல்கியா நல்லா பெருசாவும் இருக்கணும். இட் ஷுட் பி ரெட் இன் கலர், பல்பியாவும் இருக்கணும், ஃப்ளஷாவும் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த டிசையர்டு கேரக்டர் என்ன, ஆனா தக்காளி அப்படின்னா அந்த தக்காளி வந்துட்டு ஒன்று சின்ன சைஸ்ல இருந்தாதான் அந்த மாதிரி நல்லா ரெட்டிஷா இருக்கும் அப்படிங்கிறது அதோட கேரக்டர். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அப்புறம் அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல we are going to alter it, and alter பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? ஒரு டிசையர்டு ட்ரைட் வேற ஒரு செடியில இருக்குது, வேற ஒரு செடியில பல்கா வருது, ஆனா நம்மளுக்கு ரெட்டிஷா இல்ல. இந்த செடியில குட்டியா இருக்குது, ஆனா ரெட்டிஷா இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த பல்க் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் ஜீனை மட்டும் நம்ம எடுத்து இந்த செடியில இருக்கக்கூடிய ஜீன்ல அதை ஆட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்.
ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம், ஏது பண்ணுவோம்ன்றலாம் we will see under science and ரைட். ஸோ இப்போ இந்த கிராப் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணியிருக்கிறதுனால இதை ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்னு சொல்றோம். ஓகேங்களா, ரைட். வெதர் இட் இஸ் அலௌட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா, ஸோ டில் நவ் ஒன்லி வி ஹேவ் பிடி காட்டன். ஓகேங்களா, பிடி காட்டன் மட்டும் தான் அலௌட் இன் இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி டோன்ட் ஹேவ் எனி ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிகாஸ் இந்த ஜெனட்டிக்லியே மாடிஃபை நம்ம பண்றதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், ஸ்டில் வி டோன்ட் நோ த எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன் ஜீனோம்ல ஏதாவது மியூட்டேஷன்ஸ் கொண்டு வருமா, இல்ல சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட செட்டப் அது மாத்தி விடுமா, அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அது தெரியாத ரீசன்னால ஸ்டில் வி டிடன்ட் அலோவ் ஃபார் ஜிஎம் கிராப்ஸ் இன் ஃபுட் கிராப்ஸ் பர்டிகுலர்லி. ஸோ இது என்னது, காட்டனுங்கிறது கேஷ் கிராப். ஓகேங்களா, ரைட். நம்ம சாப்பிட போறது கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா இது இல்லாம 2 வெரைட்டிஸ் வி brought ஜிஎம் கிராப்ஸ். ஓகேங்களா, ஸோ பிடி காட்டன் மட்டும்தான் இந்தியாவில் வந்துட்டு டில் நவ் இட் இஸ் அலௌடு. இது இல்லாம 2 கிராப்ஸ் பாத்தீங்கன்னா பிடி பிரிஞ்சால், ஓகே, அண்ட் தென் மஸ்டர்ட். ஓகேங்களா, ரைட், ஜிஎம் மஸ்டர்ட். ஓகே, ஸோ இது 2 கிராப்புமே டிஎம்ஹெச் 11 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட். ஸோ இந்த 2 கிராப்புமே இட் இஸ் அலௌடு, ஐ மீன் இட் இஸ் கிரியேட்டட் இன் இந்தியா. நம்மளே வந்துட்டு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்த 2 கிராப் இது, பிரிஞ்சாலும் மஸ்டர்டும். ஓகேங்களா, பட் ஸ்டில் தே ஆர் நாட் அண்டர் கல்டிவேஷன். ஓகேங்களா, ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே இன்னும் கல்டிவேஷன்ல இல்ல. ஆனா நம்ம 2 ஹைபிரிட் கிராப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுமே என்னது, ஃபுட் கிராப்ஸ் தான். ஸோ ஆயில் எடுத்துக்கலாம் ஒன்ல இருந்து, ரைட்டா. ஸோ இதுல மஸ்டர்ட்ல இருந்து யூ கேன் டேக் ஆயில். ஓகே, ஸோ ஆயில், நம்மளுடைய ஆயில் என்ன ஆகுது, லைக் வி ஆர் இம்போர்ட்டிங் லாட் ஆஃப் ஆயில் இல்லையா. ஸோ எடிபிள் ஆயில் பர்டிகுலர்லி. ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து சிசேம் ஆயில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மஸ்டர்ட் கிராப் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பட் இப்போ நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால, என்விரான்மெண்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கேஸ் வந்துட்டு இன்னும் லைவ்லயே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணல, இன்னும் அந்த கிராப்பை வந்துட்டு ப்ராப்பரா நம்மளால கல்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒன்லி அப்ரூவ்டு வெரைட்டிஸ் பிடி காட்டன், தென் யூ ஹேவ் பிடி பிரிஞ்சால், ஜிஎம் மஸ்டர்ட். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜிஎம் வந்துட்டு நம்ம கொண்டு வரதுனால என்ன வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ்னால ஓகே ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா, அதிகமான ப்ரொடக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, பெஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். பூச்சி கடிச்சு அப்படின்னா அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பிடி காட்டன். பிடி காட்டன் வந்துட்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் கொண்டு வந்தது. ஓகேங்களா, ரைட். அது போக லைக் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையுமே அதோட எஃபெக்டை வந்துட்டு கம்மி பண்ற மாதிரி கொண்டு வரலாம். தென் டிராஃப்ட் டாலரன்ஸ், சலைனிட்டி டாலரண்டான வெரைட்டிஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ அதிகமான மண், ஐ மீன் அதிகமான உப்பு இருக்கிற இடத்துல கூட இட் கேன் க்ரோ. ஓகேவா, அந்த மாதிரி வெரைட்டிஸை நம்மளே வந்துட்டு ஆல்டர் பண்ணி நம்ம மாத்தி we can bring it up. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். தென் ஈவன் அடிஷ்னல் நியூட்ரிஷன், ஸோ யூ கேன் ஆட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி டு த வெரைட்டிஸ். ஓகே, அப்படி இருக்கிறது என்னன்னு சொல்றோம், பயோ ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய கிராப்ஸ்ல அதோடைய நியூட்ரிஷனை ஜாஸ்திப்படுத்துறது. பட் அந்த பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ்ங்கிறத ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி மட்டும்தான் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா நோ. ஓகேங்களா, யூ கேன் ஈவன் பிரிங் இட் த்ரூ ப்ரீடிங் ப்ராசஸ். நம்ம சொல்றோம் இல்லையா, செலக்டிவ் ப்ரீடிங் சொன்னோம் இல்லையா, அதே ப்ராசஸ்ல கூட ஈவன் வி கேன் பிரிங் இட். பட் இந்த இடத்துல என்ன நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்னா, ஈவன் ஜெனடிக் இன்ஜினியரிங், த்ரூ ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆல்சோ வி கேன் பிரிங் பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கோல்டன் ரைஸ். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப் மேட் த்ரூ ஜெனடிக் இன்ஜினியரிங். அப்ப இட்ஸ் அ ஜிஎம் கிராப். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நாட் அலௌட் இன் இந்தியா. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த ஜிஎம் கோல்டன் ரைஸ்ல பாத்தீங்கன்னா இட் ஹேவ் எக்ஸ்ட்ரா பீட்டா கேரோட்டின். அதிகமான பீட்டா கேரோட்டின் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜெனிசிஸ் நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார்ட் அப் சமிட். ஸோ இட் இஸ் ரீசன்ட்லி ஹெல்ட் இன் கோயம்புத்தூர் ஒன்லி. ஓகேங்களா, ரைட். ஸோ கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ் வந்துட்டு ஹேப்பன். ஓகே, ஸோ ஜெனிசிஸ் நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிறது என்னன்னா, so from the name itself we can understand it is a startup summit, means startup related இருக்கிறவங்க எல்லாரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா, ரைட். so lot of people were meeting. so startup companies எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. they can present their ideas, they can share it. okay, and you will get investors எல்லாரும். ஓகேங்களா, ரைட். so ஐடியாஸை பார்க்கறதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸும் வருவாங்க. பிடிச்சிருந்தா they will invest. ஓகே, so அதுக்கான மீட்டிங் தான் இது, அதுக்கான சம்மிட். ஓகேவா, இந்த மாதிரியான சம்மிட்டை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலி தீஸ் டைப்ஸ் ஆஃப் சம்மிட் ஒன்லி ஹேப்பன் இன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ பெரிய பெரிய லைக் பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா,
ஸோ வி ஹாவ் டு மூவ் பியாண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ மெயின் எய்ம் என்னது? பியாண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இன் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். ரைட், ஸோ டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அண்ட் எமர்ஜிங் டவுன்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்ததான் இந்த ஜெனிசிஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? ரைட். ஸோ யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மெய்டி தான் வந்துட்டு பண்றாங்க. இட் இஸ் லான்ச்ட் இன் 2022. ஓகே, ஸோ அண்டர் மெய்டி ஸ்டார்ட் அப் ஹப். ஸோ மெய்டிட்ட ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ அவங்க தான் இதை வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? எப்ப லான்ச் பண்றாங்க? 2022. எங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் பியாண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், எஸ்பெஷலி இன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ். அதனால தான் கோயம்புத்தூரை வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ப்ரோக்ராம் வித் அவுட்லே ஆஃப் 490 crores. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு வந்தது இது. இட் பிரிங்ஸ் அப் யுவர் ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அகாடமியா, இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரைட், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஐடியாஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே என்னது? எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் ஹப்ஸ் ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருக்கிறவங்க வாங்கிட்டு தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் இட். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஹப் தான், மீட்டிங் பாயிண்ட் தான், சம்மிட் தான் இந்த ஜெனிசிஸ் நெக்ஸ்ட் ஜென் சம்மிட். ஓகேவா? ஸோ எங்க நடக்குது? இப்போ நடந்தது கோயம்புத்தூர்ல. யூ லீவ் தட். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் பியாண்ட் நார்மல் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதுதான் இம்பார்ட்டன்ட். Next, why Indian cities flood after heavy rain and like when it becomes rain வந்தா flood ஆயிருது டக்குன்னு. இதுவே வெயில்னா பயங்கர ஜாஸ்தியா வெயில் அடிக்குது. we can't tolerate the summer heat, ரைட்னா? ஸோ இது எதனால நடக்குது அப்படிங்கிறதா நம்ம லைக் இட்ஸ் அ மெயின் பெர்ஸ்பெக்டிவ்ல we have given. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு மேஜர் ரீசன்ஸ் மட்டும் நான் சைட் அவுட் பண்ணிடுறேன். ரிமைனிங் யூ ஜஸ்ட் ரீட் த ஆர்டிகல். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு அதாவது மழை பெய்யறதுன்றது இட்ஸ் நார்மல். ஓகேங்களா? பட் எப்படி அது வெள்ளமா மாறுது? how it is getting converted into flood. ஓகே, ரைட். மெயின்லி பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் பிளானிங். ஓகேவா? ஸோ பிளானிங் வந்துட்டு ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? எப்ப we know, ரைட்? சென்னையில என்ன ஆயிரும்? சும்மா ஃப்ளட் வந்துரும். ஏன் ஃப்ளட் வருது? பிகாஸ் we are building சென்னை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சிட்டிஸ் எல்லாம் எங்க கட்டி வச்சிருக்கிறோம்? பூரா ஏரியில. ரைட்டா? ஸோ ஏரினா தண்ணி வரதான் செய்யும். அதுதான் அது ஏரி. ரைட்டா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு when there is no water we sold that land and real estate ஆக்கி we created lot of buildings. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்க்ரோச்மெண்ட் நடந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ பிகாஸ் there is no proper planning. ஓகே, அண்ட் டியூ டு என்க்ரோச்மெண்ட்ஸ். ஓகே, தென் நம்ம வந்துட்டு சீவேஜ் பிளான், ட்ரைனேஜ் பிளான்லாம் போடுறப்ப ஸோ அந்த ஸ்டார்ம் வாட்டர் இட் ஷுட் பி ரிலீஸ்ட் அவுட் ஆஃப் த சிட்டி. அந்த மாதிரி நம்ம பிளான்ஸ் போடுறோமா? அப்படி போடுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு செகண்ட் ரீசன். ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ராப்பர் பிளானிங், கவர்னன்ஸ் செட்டப், தென் டியூ டு கரப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல? சிட்டியை வந்துட்டு பிளான்ட் அர்பன் சிட்டியா கொண்டு வர முடியல. ஸோ தட் வி குடன்ட் ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஃப்ளட்டிங். ஓகே, அண்ட் வென் யூ டேக் டியூரிங் சம்மர் டைம். ஓகேங்களா? சம்மர் டைம்ல வென் யூ டேக் சிட்டிஸ் எவ்ரி பிளேசஸ் ஆர் க்ரௌட்லி constructed. ஓகேங்களா? பக்கத்துல இருக்குது. ஓகே, தென் நோ ட்ரீஸ் அட் ஆல். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் ட்ரீ கவர். ஓகே, தென் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் ஆன் லைக் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அண்ட் ஆஸ்பால்ட் இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ பில்டிங் இருக்குது, ரோட்வேஸ் இருக்கு, ரோடு எல்லாம் வந்துட்டு தார் ரோடு. ரைட். அது எப்படி நம்ம ஆக்சுவலா செகண்ட் டைம் when you are laying the road we should remove the first road, then we have to put second time road. ஓகேவா? ஆனா அப்படியே பண்ணுவாங்க? இல்ல, அதுக்கு மேலேயே அடுத்தடுத்து ரோட போட்டுக்கிட்டே போறது. ரைட்டா? அப்படி போறதுனால என்ன ஆகும்? the road thickness will increase. அப்ப இன்க்ரீஸ் ஆகிறப்ப there will be less penetration towards the ground. ஓகேங்களா? பெனிட்ரேஷன் ஆகாது. ரைட்டா? ஸோ இது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி என்ன பண்ண மாட்டேங்குது? கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போக மாட்டேங்குது. தென் மரத்தெல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஓகே, தென் க்ளோஸ்டு பில்டிங்ஸா இருக்கும் அண்ட் ஹை ரைஸ்டு பில்டிங்ஸா இருக்கும் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் கிளாஸ் பில்டிங்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது? ஹீட்டை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ டியூ டு ஆல் தீஸ் ரீசன்ஸ் யோர் சிட்டி வில் பி அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னது? அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா when you have places at the same latitude. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கத்துல சென்னை இருக்குன்னா அது பக்கத்துலேயே வேற ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டும் பக்கத்துல தான் இருக்குது, ஒரே latitudeல தான் இருக்குது, ஒரே altitudeல தான் இருக்குது. ஆனா when you compare the temperature between both the places it will be higher in cities. ஓகேங்களா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ சரௌண்டிங் பிளேசஸை விட இந்த பிளேஸ்ல மட்டும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. வை அப்படின்னா டியூ டு ஆல் தீஸ் reasons what we said now.
ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஆஸ்பால்ட், கான்கிரீட் இதெல்லாம் போடுறதுனால டெம்பரேச்சர் என்ன ஆயிருது? யூசுவலா இருக்கிறத விட ஜாஸ்தியா ரைஸ் ஆயிருது. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் சோ ஹாட் இன் சம்மர் அண்ட் when it rains it becomes flooded. ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் ரீசன் அப்படிங்கிறத சைட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்கிறது ஜஸ்ட் ரீட் த ஆர்டிகல். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் மெயின்ஸ் டாபிக். கம்ப்ளீட்லி இட்ஸ் அ மெயின்ஸ் டாபிக். ஓகேங்களா? ரைட். அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் இட்ஸ் அ ப்ரிலிம்ஸ் டாபிக். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் பத்தி பார்த்தோம். வைசி தெக்ரி, வைஷ்ய தெக்ரி, பிரஸ் நோட் 3. ஓகே, அது பார்த்தோம். ஓகே, தென் GMO கிராப்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஜெனசிஸ் நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார்ட் அப் சமிட் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி அபவுட் சிட்டிஸ் வை தே ஆர் ஃப்ளட்டட் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் டுடே.